எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் ப்ரமோ 4 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரமோ 4ல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே சௌந்தர்யா வெளியேறிட்டாங்க கோவா கேங்லேருந்து அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. பார்த்தீங்களா, செலிப்ரேஷன்ஸ் கூட பட்டாசு போடுறானுங்க வெளியே. ஸோ அதுதான் நான் சொல்கிற ஒரு சௌந்தர்யாவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அக்கறைன்னு சொல்லலாம், இல்லை எது வேணாலும் சொல்லிக்கோங்க. பட் அவங்க வந்து வெளியே வரணும் சௌந்தர்யா நம்ம ஜாக்லின் இருந்து அப்படிங்கிறது தான். ஸோ ஜாக்லினும் அப்போ தான் கேம் ஆட முடியும், சௌந்தர்யா அப்போ தான் கேம் ஆட முடியும். ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துக்கிட்டு பண்ணுற வேலைகள் அப்படிங்கிறது பாயிண்ட்லெஸ்ஸாக இருக்குது. அதில் ராணவ பற்றி பேசும் பொழுது ஜாக்லின் பற்றி பேசுகிறாங்க. அப்போ ரஞ்சித் அதுக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் லைவில் வந்து போச்சு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அந்த ப்ரோமோ 4 கான்டெக்ஸ்ட் வந்து லைவில் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ அந்த உப்புல்லா சாப்பாடு வருது, அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கஷன், அதாவது அழுதாங்க தெரியுமா சௌந்தர்யா, அழுது நான் வந்து கேவகாங்லேருந்து வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்போவே. ஏன்னா ஜெஃப்ரி கிட்டையும் பேச மாட்டேன்ட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம ஜாக்லின்ட்டும் வந்து ரஞ்சித் கூட பேசிகிட்டு இருக்கும்போது நீ கொஞ்சம் அங்கே இருறேன், நான் பேசணும் வரட்டேன் அப்படின்ற சொல்லிட்டாங்க. இன்னும் ஜாக்லின் வெளியே போயிட்டாங்க. அப்போ வந்து ரஞ்சித் கிட்ட உட்காந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. கூட சத்யாவும் ஜாயின் பண்ணிட்டார். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணவோடைய ஒரு மைண்ட் செட், அதாவது நான் அவனை சொல்லிட்டேன்றதுக்காக என்ன அவன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான்றாங்க. இல்லைங்க, அவன் யோசிக்கிறான். இப்போ தான் அவன் யோசிக்கிறான் ராணவ். சரிங்களா, நீங்கள் நினைக்கிற பாயிண்ட் வந்து தவறு. ஏன்னா உங்களுக்கு தெரியாது அங்கே சௌந்தர்யாவுக்கு என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதனால் நம்ம வந்து அவளை குறை சொல்ல முடியாது இந்நேரம். சரியா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதை இதை தெரிந்து கொள்ளுங்கள். தெரிகிறது தப்பு கிடையாது. நீங்கள் அதை தெரிய முயற்சி பண்ணுங்கள். ராணவ கூப்பிட்டு பேசுங்க. அவனை வந்து பார்த்தாலே அவன் வந்து கேவலம் ஒர்ஸ்ட்டுன்ற மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்தை மாற்றுங்க சரிங்களா? அதை மாற்றி விட்டு நீங்கள் அவனை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை ஏன் அவன் நாமினேட் பண்ணான் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்படின்னு தெரியும். நீங்கள் சொல்கிறதுக்காக மட்டும் சொல்லலை. அதுலேயும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னால் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து டெவிலாக சில நேரங்களில் இருக்கீங்க, எல்லா இடங்களிலும் நான் பார்க்குறேன் நார்மலாக வீட்டில். பட் அந்த டெவில் டாஸ்கில் நீங்கள் இல்லைங்கிறத நீங்கள் கன்சிடரேஷன் பண்ணணும். ஏன்னா அப்படி தான் நானும் பார்க்குறேன் சௌந்தர்யாவை. பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி இன்னும் நாங்கள் பார்க்கல. எப்படி நீங்கள் முத்துக்குமரனை வந்து கப்பு வாங்கினா அவன் வந்து டம்மி குமரனாக தான் வாங்குவான், முத்துக்குமரனை வாங்க மாட்டான்னு சொன்னீங்கல்ல, அதாவது அவன் இன்னொரு குமரனாக தான் இருக்கான்ட்டு. அது மாதிரி நீங்கள் இன்னொரு சௌந்தர்யா தான் இருக்கீங்க. எல்லாருமே இங்கே அப்படி தான் இருந்து தான் ஆக வேண்டும். சரியா? இப்போ அதுதான் உதாரணம் சொன்னேன். இப்போ ஒரு வண்டியில் ரோட்டில் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு வைங்களேன். போகிறப்ப எவனையாவது வந்து டே ஒரு இடிஸ்டா நீங்கள் தட்டினானா திட்டுவான், டே லூசு பயலை அப்படின்னு சொல்லி முதல்ல இப்படி தான் வரும் வாயிலேருந்து வார்த்தை. ஸோ அங்கே போய் நம்ம அது பண்ண முடியாது, டக்குன்னு திட்ட முடியாது. ஏன்னா அங்கே அடைக்கிட்டு தான் இருக்கணும். அங்கே பண்ணால் ரெட் கார்டு கொடுப்பாங்கிறது தெரியும், என்னுடைய கேம் போயிடும்னு தெரியும். ஸோ அப்போ நான் ஒரிஜினல் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் என்னுடைய மனதை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்ற அந்த பாயிண்ட்டு தான். அதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் அது இருக்குது. ஸோ அதைத்தான் ராணா வந்து ஹைலைட் பண்ணுறான். அவனுக்கு அறிவு இல்லாமலாம் இல்லை, மூளை இல்லாமலாம் இல்லை சௌந்தர்யா. அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. அடுத்து ஜாக்லின் பற்றி பேசுனது 100% கரெக்ட். பக்கா பயங்கரமாக யோசிச்சிங்க. நானும் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இங்கே மட்டும் இல்லை, அந்த அப்பா மேட்ருலையும் கணிச்சிட்டாங்க. அப்பான்னு நம்ம ரஞ்சித்தை சொல்லி ஒரு புஷ் பண்ணி இறக்கி செல்ஃபிஸ் பேயின்னு சொல்லி சொன்னார் தெரியுமா ரஞ்சித்து. அதுக்காக நீ எல்லாம் ஒரு அப்பனாடா அப்படின்ற மாதிரி கேட்டு மேட்ச் பண்ணிருச்சு ஜாக்லின். இன்னொரு பக்கம் அந்த இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க தெரியுமா, அதாவது ஒரு நாடகம். நான் சௌந்தர்யா ஓட்டு போட்டு நான் தான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்லி போய் உட்காந்தாங்கல்ல ஜெயிலுக்கு. அப்போ அது நடிப்பு தானே, ட்ராமா குயின். அங்கே போய் நீங்கள் உங்களை பெர்ஃபார்மன்ஸுக்காக ஜெயிலில் போய் அங்கே போய் காட்ட தெரிஞ்ச உங்களுக்கு இன்றைக்கி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சௌந்தர்யா சொல்லும்போது நானே வந்து நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது என்ன விதத்தில் நியாயம்? நீங்கள் நல்லா பண்ணதானே சொன்னீங்க சௌந்தர்யா விட்டு, அப்புறம் எதுக்கு அங்கே போய் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லும்போது நான் நல்லா பண்ணேன்றீங்க? அந்த பாயிண்ட்டையும் போடுறாங்க சௌந்தர்யா. போட்டுட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாம் காண்டா வராங்க. கரெக்டு தானே? சாக்கா வராங்க, காண்டாவில் சாக்கா வராங்க. அப்படி தான், ஆமாம்ல அப்படி தானே அப்படின்ட்டு. ஸோ ஜாக்லினுடைய முகத்திரை முழுவதுமாக கிழிந்து தொங்கிவிட்டது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. சௌந்தர்யா இதையும் தெரிஞ்சு இனிமேல் இந்த கோவா கேங்கில் போய் வாங்க எல்லாம் சேர்ந்து முத்தம் கொடுக்கலாம், வாங்க எல்லாம் சேர்ந்து செல்லம் கொஞ்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் உங்கள் வேலையை மூடிட்டு பார்த்துட்டு கோவா கேங்கில் வெளியே பார்த்துக்கலாம், இங்கே நம்ம கேம் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஆடினாங்கன்னா சௌந்தர்யாவுக்கும் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக ஆடினாங்கன்னா இனிமேல் அப்படி வர அப்படி இல்லை எனக்கு இன்னும் ஜாக்லின் வேணும்னு சொல்லி நைட்டு கட்டி பிடிச்சி உருண்டாங்க அப்படின்னா கப்பை தூக்கி முத்துக்குமரன்ட்ட கொடுத்துட்டு ஜம்முன்னு வந்துட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போயே கப்பை அவனுக்கு தான், முத்துக்குமரன் தான். பட் அவனை கண்டிப்பாக போட்டியிடணும். போட்டியிடாமல் கொடுக்க முடியாது. கரெக்டாக நானும் ஒத்துக்கிறேன். போட்டியிடும் பொழுது நீங்கள் அந்த கட்டத்தில் இருக்கணும்ல. கோவா கேங் மாதிரி கட்டி பிடிச்சி உருண்டுட்டீங்கன்னா எப்படி நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.